வணக்கம். அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சுமார் 40 மாவட்ட நிர்வாகிகள் OPS அவர்களைப் போல அதிமுகவில் இருந்து வெளியேற திட்டமிட்டுள்ளனர். அதிமுகவின் தொண்டர்களாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுக எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் சிறப்பாக வழிநடத்தப்பட்ட பேர் இயக்கம் தொடர்ச்சியாக 2 முறை அரியணையில் ஏறி மக்களின் பேராதரவோடு குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு சிறப்பாக செயல்பட வைத்த ஒரு பேர் இயக்கம். அதை சசிகலா அவர்கள் மூலமாக முதல்வராக கூவத்தூரில் பொறுப்பேற்று கொண்ட எடப்பாடி அதை மிகவும் மோசமான முறையில் பொதுச்செயலாளராக கைப்பற்றி அந்த இடத்தால் தற்பொழுது முக்கியமான நிர்வாகிகள் அனைவரும் அதிமுகவில் நாம் இழக்கக்கூடிய நிலைமைக்கும் அவர்கள் வேறு கட்சியில் இணைந்து அமைச்சர்களாக MLAக்களாக சபாநாயகராக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முழுமையான காரணம் எடப்பாடி மட்டும்தான். அவரது சுயநலம்தான். சூரியன் சின்னத்திலும் விசில் சின்னத்திலும் போட்டியிட்டு வெற்றியடைந்த தாவேகாவின் ஒட்டுமொத்தமான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிர்வாகிகள் பெரும்பான்மையானவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் என்பதில் தற்பொழுது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் எடப்பாடியின் சுயநலமும் அவரது முன்கோபமும் தற்பொழுது அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. தென் மாவட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் போன்ற 40 நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து வெளியேற திட்டமிட்டுள்ளனர். இது நடந்தால் என்ன ஆகும் என்று பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவின் நிலைமை மிகவும் மோசமாகி குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை அதிமுக இழந்தால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை அதிமுக இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். இது நடந்தால் அதிமுக மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டால் இரட்டை இலை சின்னம் கிடைப்பது கூட கடினம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்திற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை எடப்பாடியால் கொண்டு வரப்பட்ட அதிமுகவின் இந்த நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும் என்றுதான் 40 நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கிளை நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் வெளியேறப் போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றால் இதுதான் நடக்கும். அதிமுகவின் உண்மையான நிர்வாகிகளாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமியால் தான் நாம் இழந்தாமா அல்லது எடப்பாடி பழனிசாமி சிறந்த தலைவரா என்பதை அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, இரட்டை இலை சின்னம் தற்பொழுது நம்மை விட்டு செல்லக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.